ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் என்னடா இது ஒரு அமளி துமளியும் நடக்கலையே, ஒரு அமர்க்கலமும் நடக்காமல் இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். அமர்க்கலம் நடத்துறதுக்குன்னே ஒரு ஆள் என்ட்ரிங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம சரவணனோட அக்கான்ற கேரக்டர் தாங்க. அதாவது வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி இருக்கணும், அதுவும் நாத்தனார் கொடுமையை காமிக்கணும்ல, அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இவங்க. நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் கஷ்டப்பட்டு 3 மணி நேரமாக முக்கி சிக்கி திணறி திக்கி எவ்வளோ ஒரு அழகான குளத்தை போட்டாங்க. அது நல்லாலன்னு சொன்னதே தப்புங்கிறோம். இதில் வேற நீ வேற தண்ணியை வேற ஊற்றி உரியம்மா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமாய் காண்டாயிட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு சும்மா தம்ம துண்டு கோலம் போட்டு வச்சிருக்கு. இதில் யார் கோலம் பெருசுன்னு அளந்து பார்க்கறதா, மீட்டருக்கு வச்சாம அளந்து போட்டு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மனசுக்குள்ள தம்மா துண்டு இருக்குது, ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கேங்க. இது ஐயா இது என்ன இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அழகாக கிளம்பி போட்ட மேக்கப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்கிற கதை தாங்க. ஏன்னா இவ்வளோ அழகாக கிளம்பி வந்து நின்னதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஒரிஜினல் நகை இல்லை, ஆமாம் ஓடி வந்துல கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அடக்காமி சும்மா குத்தி காமிக்கிறியம்மா, நீலாம் என்னம்மா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு நகை போட்டிருக்காங்கன்னு சொல்லி குத்தி காமிச்சதுக்கப்புறமா சிறந்த மாமியாருங்கிற பட்டத்தை நம்ம கோமதி அம்மாவுக்கு தான் தர மாட்டுக்கு. அதனால கூட்டு போயிட்டு 2 மருமகளையும் குறை சொல்லிட்டாலே மகன் சொல்லிட்டு இருந்த நகையப்புறம் எடுத்து கொடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் மாமியாரில் இப்படி ஒரு மாமியார் கிடைச்சா எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாங்க. கொண்டு வரலன்னு குறை சொல்கிற மாமியார் தான் பார்த்துருக்கோம், ஆனால் கூட்டு போய் கொட்டி கொடுக்குற மாமியார் இப்போ தாங்க பார்த்துருப்போம். வேறு லெவல் மாமியாரில். அப்புறம் ஒரு வேலையை எல்லோரும் மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்கப்பா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா குடும்பத்தை பிரித்து விட்டு நடுவில் நிற்கிது. பூதம் கணக்காக இருக்குது, இப்படி வந்து குடும்பத்தை பிரித்து விட்டு இடையில நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. வாங்கப்பா வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்னா ஊரை கெடுக்கும் குசும்பு அப்படிங்கிற கதையாக பாண்டியன் உரண்டெழுத்துட்டு இருக்காரு. யார் வீட்டை, கோமதி அம்மா வீட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.